கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தமது வார்த்தையை நமக்கு பரத்திலிருந்து தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. அவர் ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாக இருந்தார் அப்படின்னு யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக அருளப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையானவர். அவர்தான் நமக்கான பலன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற அந்த நாட்களில் நமக்கென ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் பவுலை கொண்டு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தய பொருள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருள் என்பது எதை உணர்த்துகிறது? நித்திய ஜீவனை உணர்த்துகிறது. அதை இழந்து போகாமல் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் நமக்கென நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களாக இருக்கணும். தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட நமக்கு பலன் தேவை. பலன் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் நமக்குள் பலன் இல்லைன்னா நம்மளால் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. ஒருத்தங்க பலவீனமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளை கூட அவங்களால தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாது. அதை தான் ஆண்டவர் நமக்கும் கற்றுத்தருகிறார். வேத வார்த்தை தான் நமக்கான பலன். அந்த வார்த்தையில் உள்ள பலனை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வார்த்தையை தியானித்து, முதலாவது அதை வாசித்து அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா வசனத்தை எடுத்தோன்னெலாம் என்ன பண்ண முடியாது. அதற்கு கீழ்ப்படிவது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏன்னா ஆவிக்கும் மாம்சத்திற்கும் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? ஒன்றுக்கொன்று எதிராக தான் இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்து நம்ம என்ன செய்ய பண்ணுகிறார்? நமக்கென நியமித்த பாதையிலே நம்மை பொறுமையோடு ஓடும்படியான பலனை நமக்கு தருகிறார். அப்போ வார்த்தை எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அதை பெற்றுக்கொண்டு அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிய இருதயத்தில் ஒரு அர்ப்பணித்த ஒரு எண்ணம் இல்லாத ஒரு மனுஷனாய் வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவனுக்கு பலன் இருக்காது. அவனால் தனக்கென தேவன் நியமித்த பாதையில் ஓடி தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க முடியாது. தேவனால் ஒரு மனுஷனுக்கு நியமித்த பாதையில் யார் அந்த பாதையை ஓடி முடிக்கவில்லையோ, தேவன் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை யார் சரியாக செயல்படுத்தி முடிக்கவில்லையோ அவர்களால் அந்த பந்தய பொருளை நிச்சயமாய் பெற முடியாது. உலக காரியங்களே அப்படித்தானே. ஒரு சாதாரண அழிந்து போகிற உலகத்தில் கிடைக்கிற அந்த பரிசுக்கே ஒரு மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை அவன் ஓடி முடித்திருக்க வேண்டும். அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம், நித்தியமாய் வாழும்படியாக தேவனால் தரப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், தேவனோடு வாழும்படியான ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்? நமக்கென தேவன் நியமித்த பாதையை ஓடி முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, இந்த நாட்கள் நாம் அதிகமாக எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம், செயல்படுறோம் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த காரியங்களை நினைவு கூறும்படியாய் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை நாம் தியானிக்கிற இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் எதற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ண மறந்துடுறோம். அதை குறித்த ஒரு உண்மையான தன்மையை தியானிக்க மறந்துடுறோம். எல்லா காரியத்தையும் செய்கிறோம். வேதத்தில் சொல்லப்படாத அநேக காரியங்களை செய்கிறோம். புது ட்ரெஸ் வாங்குகிறோம், டெக்கரேட் பண்ணுறோம். இது எல்லாமே நாம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாய் செய்கிறோம். ஆனால் எந்த ஒரு காரியத்தை வேதம் நாம் செய்யும்படியாக சொல்லுகிறதோ அந்த காரியத்தை செயல்படுத்தின பிற்பாடு நம்ம இதெல்லாம் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்ம செய்கிற இந்த காரியங்கள் அநித்தியமான காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம உலக காரியங்களுக்கு, உலக பார்வையில் உள்ள இந்த மாதிரி சந்தோஷங்களுக்கு தான் நம்ம இம்மைக்குரிய சந்தோஷத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இது நம்மை மறுமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக, நித்திய ஜீவனிலே நம்மை கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் நம்முடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். அப்போ அந்த காரியத்தில் நாம் எவ்வளவாய் அந்த காரியத்திற்குட்பட்டவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், அந்த காரியத்தை தியானித்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அநேகருடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாமல் தான் இருக்கும்.
இயேசு பிறந்தார், நம்ம அதை கொண்டாடுறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக பிறந்ததுனால கொண்டாடுறோம். எதற்காக பிறந்தார்னு கூட இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கே தெரியாமல் இருக்கும் பொழுது அவங்க எப்படி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற்ற முடியும்? இன்று தேவன் நம்மை பார்த்து நமக்கு எச்சரித்து உணர்த்தும்படியாய் இனி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு டிசம்பர் மாதத்திற்கான ஒரு பண்டிகையின் காரியமாய் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு பிரதான காரியமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைவு கூறும்படியாய் தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். இந்த நாளிலையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மோடு கூட இடைப்படும்படியான வார்த்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட இன்று இடைப்பட போகிறார். இந்த வார்த்தையை கொண்டுதான் அவர் நம்மோடு கூட பேச போகிறார். எதற்காக நாம் இந்த நாட்களை, இந்த காலங்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிறோமோ, அது ஒரு சாதாரண ஒரு உலக காரியத்திற்காக, உலக சந்தோஷத்திற்காக, ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் தெரியுமா? இதற்குரியது அல்ல. அது எதற்கான ஒரு காரியம் என்று நமக்கு தேவன் இன்று கண்டித்து உணர்த்த போகிறார். இந்த நாளிலையும் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் இடைப்பட போகிறார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆகாஸ் ராஜா தன்னுடைய சத்துருக்களால் நெருக்கப்படும் பொழுது, தன்னுடைய சத்துருக்கள் எப்ராஹிமியரோடு சேர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டோன்னே, காற்றில் அசைகிற மரத்தை போல் அவர்களுடைய இருதயம்லாம் கலங்கின பொழுது தேவன் தம்முடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு அவர்களை பலப்படுத்தும்படியாய் சொன்ன வார்த்தை தான் இது. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக சத்துருக்களின் கரம் உங்கள் மேல் ஓங்குவதில்லை, அவர்களுடைய நினைவு பலிக்க போவது கிடையாது, அவர்கள் உங்களை குறித்து நினைத்திருக்கிற தீமையான எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறாது, நான் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தம்முடையவர்களை, தம்முடைய ஜனங்களை, தம்முடைய தாசனை கொண்டு அவர் பலப்படுத்துகிறார். அப்பொழுது அவர்கள் நிச்சயமாய் சத்துருவின் கரத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் தான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் அவர்களுக்கு அடையாளமாய் கொடுத்தார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இது நமக்கான அடையாளமாகத்தான் தேவன் இந்த நாளில் நமக்கு காண்பித்து தருகிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிழலாட்டமாய், அந்த காரியங்கள் நிஜமாய் நம்முடைய வாழ்க்கையில தான் தேவன் என்ன பண்றாரு? வாக்கு பண்றாரு. அவர்களுக்கு சொன்ன அடையாளம் அது நமக்குரியதும் தான். நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி நமக்கு ஒரு அடையாளமாய் மாறுது அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவாகிய பிசாசானவன் அநேக நிலைகளில் நம்மை நெருக்கும்படியாய் மனுஷர்களையும் சூழ்நிலைகளையும் அவன் எழும்ப பண்ணுறான். அவர்கள் நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுறாங்க. தேவ ஜனங்களுக்கு எதிராகத்தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் உலகத்தில் எழும்புது. சம்மந்தமே இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமாக பேசுவாங்க. யாருன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களாம் நம்ம காரியங்களை குறித்து அநியாயமாக பேசுவாங்க. இதுதான் வசனம் இதுதான் தெளிவாக சொல்லுது. உங்களை நிந்தித்து தூஷித்து என்ன பண்ணுவாங்க? பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள். மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் பாக்கியவான்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. இந்த காரியத்திலும் ஆகாஸ் ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் என்ன உரைத்தார் தெரியுமா? அவர்கள் நினைவுகளின்படி நடக்கப் போவது கிடையாது, அவர்களுடைய யோசனைகளின்படி நிறைவேறப் போவதும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சத்துருக்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? புகைகிற கொள்ளிக்கட்டை, அதனால ஒன்றுமே செய்ய முடியாது. அது புகையும். ஒரு இடத்துலேருந்து புகை வரும்போது நமக்கு என்ன எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா, அதே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அந்த புகை என்ன பண்ணிடும்? அது தன்னாலே அணைஞ்சு போயிடும். ஒரு புகைக்காகலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆண்டவர் சத்ருவை எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? புகைகிற கொள்ளிக்கட்டை, அதனால ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் அது புகையும், ரொம்ப பெரிய காட்டுத்தீ போல் தன்னை காட்டிக்கொள்ளும். ஆனால் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் அது அணைஞ்சு போயிடும். அது இருந்த இடம், அந்த புகை எங்கே போச்சுன்னே நமக்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காற்று என்ன பண்ணிடும்? அதை எங்கேயோ அப்படி கொண்டு போயிடும். ஆண்டவர் இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், இப்படி தான் பிசாசாகிய சத்ருவானவன்
அநேக சூழ்நிலைகள், அநேக மனிதர்கள், அநேக காரியங்களை இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி அப்படியாவது அவங்கள இல்லாமல் பண்ணிடணும், எப்படியாவது அவங்களுக்கு விரோதமாக பேசிடணும், எப்படியாவது அவங்களுடைய காரியங்களை குறித்து தூற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கொண்டு தேவ ஜனங்களாகிய நம்மை நெருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது நமக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். சத்ருவால் நாம் நெருக்கப்படுவது இல்லை அப்படின்னு கர்த்தர் தம்முடைய தாசனாக ஏசாயாவை கொண்டு நமக்கு தந்த அடையாளம், அவர் நிச்சயித்து சொன்ன அடையாளம். இந்த அடையாளம் 2000 வருஷத்திற்கு முன்பாக நிறைவேறினது. அப்ப இது எதை உணர்த்துகிறது? நிச்சயமாய் சத்ருவின் கரம், சத்ருவால் ஏவப்பட்ட மனிதர்களின் கரம், சத்ருவால் ஏவப்பட்ட சூழ்நிலைகளின் கரம், பிசாசின் கரம் நம்மேல் ஓங்குவது இல்லை. அது புகைகிற கொள்ளிக்கட்டை. நிச்சயமாய் தேவன் அதை அணைத்து போடுவார். அந்த புகை எங்க போச்சுன்னே கொஞ்ச நாள்ல தெரியாம ஆயிடும், கொஞ்ச நேரத்துல தெரியாம போயிடும். நம்ம அதுக்கு பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் இங்கே அதான் சொல்றாரு, அடையாளத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்குவதில்லை, சத்ருவின் திட்டம் நம்மேல் நிறைவேறப் போவது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இது நம்ம எத்தனை பேருக்கு இத்தனை நாட்கள் தெரியும்? ஒருவேளை இவ்வளோ நாட்கள் தெரியாமல் இருந்தால் கூட ஆண்டவர் இந்த நாளில் நம்மேல் கிருபை பாராட்டி நமக்கு இதை தெரியப்படுத்துகிறார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். அவர் நம்மை பலப்படுத்த தான் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வார்த்தையை தராரு. நாம் அவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் பலப்படுகிறோம். நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நம்ம ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நமக்கு தான் எல்லாமே நன்மை. நம்மால் தேவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இல்லை. ஆனாலும் அவர் நம்மேல் வைத்த அன்பினால தான் இவ்வளவு காரியங்களையும் நமக்காக செய்கிறார். அப்போ வார்த்தை, கிறிஸ்துவின் பிறப்பு, வார்த்தையாகிய கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அடையாளமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிற இவ்வளோ நாள் நம்ம உணராததுனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். அநேக நேரங்களில் சத்ருவின் கரம் எழும்பும் போதெல்லாம் இருதயத்தில் நிச்சயத்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கான அடையாளம். சத்ருவின் கரம் என்மேல் ஓங்குவதில்லை, அவனுடைய திட்டம் என்மேல் நிறைவேறப் போவது இல்லை. அதற்கு பதிலாய் கர்த்தரின் வார்த்தை என்மேல் நிறைவேறும். கர்த்தரின் வார்த்தை என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதை யார் பார்த்து சொல்றா தெரியுமா? சபிக்கும்படியாய் வந்த பீலேயாம் பார்த்து சொல்றான். அப்ப சத்ரு கூட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம் என்று அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் தேவ ஜனங்களாகிய நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. அதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். நம்மை ஆசீர்வதிப்பது தான் நம்முடைய தேவனுக்கு பிரியம். இந்த உலகத்திலே நம்ம நல்லா இருக்கணும்னு முழுமையாக நினைக்கிறது நம்முடைய தேவன் மட்டும்தான். வேற யாராலும் அப்படி நினைக்க முடியாது. எல்லா காரியத்திலும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம எல்லா விதத்திலும் திருப்தியாய் நிறைவாக இருக்கணும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நமக்கு நியமித்த பாதையில் ஓடி முடிக்கணும்னு நினைக்கிறது கர்த்தர் மட்டும்தான். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வேதம் முழுவதும் நமக்கு வாக்குத்தத்தத்தை அவர் திருப்தியாய் தந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா நிலைகளிலும் நாம் மேன்மையை ஆசீர்வாதமாய் கண்மேலன் மேல் உயர்த்தப்பட்டு கர்த்தரை துதித்து நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். அவர் பிரியமாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆசையாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. சத்ரு எவ்வளவு பெரிய ஒரு பலவானை போல காட்டி கொண்டாலும் நம்ம பயப்படக்கூடாது. அது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்குது? புகைகிற கொள்ளிக்கட்டையை போல இருக்கு. அந்த புகை எங்கே போகுன்னே நமக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது அப்படி இல்லாமலே போயிடும். இன்னைக்கு அநேக ஒரு அக்னி ஜுவாலையை போல எழும்புகிற புகையை போல காணப்பட்டாலும், பயங்கரமான ஒரு 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலையை போல காணப்பட்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அது ஒரு புகை. அக்னி ஜுவாலையிலே தம்முடைய தாசர்களை காத்த தேவனுக்கு ஒரு புகையால் நமக்கு எந்த ஆபத்து வராமல் காக்க முடியாதா? நிச்சயமாய் காப்பார். நம்மை பலப்படுத்த தான் அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்குவது இல்லை, தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்கள் அதுதான் நம்மேல் பலிக்கும் என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாய், இந்த அடையாளத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாய் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஒரு காரியத்தை நம்மிடத்துல கற்றுத்தர விரும்புகிறார். தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் ஒரு காரியத்தை தம்முடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு ஆகாஷ் ராஜாக்கும்
அந்த ஜனங்களுக்கும் யூதேயா ஜனங்களுக்கும் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். அது என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, இந்த அடையாளத்துக்குரியவர்களாய், இந்த தேவனால் தரப்பட்ட இந்த அடையாளத்துக்குரியவர்களாய் நாம் மாறும்படியாய் தேவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் 2வது பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்ண சொல்றார் தெரியுமா? விசுவாசிக்க சொல்றார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு அடையாளமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு? கர்த்தர் நம்மேல் வைத்த திட்டம் தான் நிறைவேறும். சத்ருவின் திட்டம், சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்குவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கான அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அப்போ இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இதற்குரியவர்களாய் மாற வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். இங்கே தம்முடைய தாசனை கொண்டு அந்த ஜனங்கள் செய்யும்படியாய் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனால் தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி ஒரு அடையாளமாய் கொடுத்தாரோ அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அந்த அடையாளத்திற்குரியவனாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த அடையாளத்தின் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரின் சித்தம் தான் நம்மேல் நிறைவேறும். சத்ருவின் சித்தம் நம்மேல் ஓங்குவது இல்லை. அவனுடைய திட்டம் நம்மேல் நிறைவேறப் போவது இல்லை. கர்த்தரின் திட்டமே, கர்த்தரின் வாக்குத்தத்தமே நம்மேல் நிறைவேறும். அப்போ இந்த காரியத்திற்காய் தேவன் தந்த அடையாளமாகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த பிறப்பை அடையாளமாய் பெற்றுக்கொண்டு அதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கணும். வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனால் உரைக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாளில் ஆண்டவர் அதை தான் தேவ ஜனங்களாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருந்தும் நம்ம இடத்துல காணப்படாமல் போன ஒரு காரியம்தான் விசுவாசம். கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு அவிசுவாசமாய் துணிகரமாய் பேசுறாங்க. ஆண்டருடைய காரியத்தை, ஆண்டருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தைக்கும் ஆண்டருடைய சித்தத்திற்கும் ஆண்டவர் செய்த காரியங்களுக்கும் எதிராக பேசுறாங்க. ஆண்டவர் தானே செங்கடலை பிளந்தாருன்னு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அப்போ செங்கடலை போல தடைய எந்த காரியம் இருந்தாலும் நிச்சயமா இதை நம்முடைய ஆண்டவர் இதையும் பிளந்து, அல்லனா இதற்கு மேல நம்மை நடத்தி, பேதுருவை போல நம்மை இதற்கு மேல நடத்தி நம்முடைய வாழ்க்கையில நமக்கான காரியங்களை, நமக்கான கரையை நம்மை கொண்டு போய் நம்முடைய தேவன் சேர்ப்பார் என்று சொல்ல வேண்டிய தேவ ஜனங்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரேன்னு இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம சுயமாக நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் நம்மளால் செயல்படுத்த முடியும்னு சொல்லி இன்றைக்கி விசுவாசிகளின் பேர் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவிசுவாசமாக பேசுகிறாங்க. தாங்களும் அவிசுவாசமாக இருந்து மற்றவர்களையும் அவிசுவாசத்தினால நிரப்ப பண்ணி பயத்தில் தள்ளுறாங்க. இது எவ்வளோ ஒரு பொல்லாத ஒரு சுபாவம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யார் என்னவும் சொல்லட்டும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கணும். நம்மிலே ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அதற்குரியவர்களாய் மாறும்படியாக தேவன் கிருபை செய்வார். நோவாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தோடு அவன் குடும்பமும் இணைந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்குரியவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களும் நமக்கு அனுகூலமாய் மாறும்படியே தேவன் கிருபை செய்வார். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அந்த காரியத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அதை விசுவாசித்து அவருடையவர்களாய் இருக்கும்படியே நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்போ தேவஜனங்களாகிய நமக்கு பிரதானமாய் கற்றுத்தருகிற காரியம், தேவனுடைய வார்த்தையை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவனுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மேல் சத்ருவின் கரம் ஓங்க போவது கிடையாது. அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் புகைகிற கொள்ளிக்கட்டையை போல தேவன் அணைத்து போடுவார். அவன் மேல் தேவனால் உரைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். இதுதான் தேவன் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தருகிற காரியம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை குறித்து வேதம் நமக்கு ஒரு வசனத்தை காண்பித்து தருகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு ஒரு வசனம் நமக்கு தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ விசுவாசம் என்பது வெறும் இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் மட்டும் இருந்தால் போதாது, அதை கிரியைகளையும் வெளிப்படுத்தணும். கிரியைகள் இல்லாத ஒரு விசுவாசம் அது செத்த விசுவாசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வேதம் நமக்கு வார்த்தையை காண்பித்து தருகிறது. நாம் செய்யும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்குரிய அந்த விசுவாசத்திற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ விசுவாசத்திற்குரிய கிரியைகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதானே நம்மால் அதை வெளிப்படுத்த முடியும். வேதத்தில் நமக்கு ஒரு நபரை குறித்து தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அந்த நபர் தேவன் தந்த வார்த்தையை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தம்
சில கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பிறப்பு அவர்களுக்கு ஒரு பிரதானமான அடையாளமாய் மாறினது மாத்திரமல்ல, அவர்களிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். முதல்ல இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த நபருக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அது வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். மரியாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாள் வாழ்க்கையில் நிறைவேற போவதாக தேவதூதனால் உரைக்கப்பட்ட காரியம் யாராலுமே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம். ஏன்னா வேதத்தில் இதற்கு முன்பதாக நம்ம அப்படி ஒரு காரியத்தை பார்க்கவே இல்லை. சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட இது எப்படி ஆகும்னு சகரியா கேட்டதுனால தேவதூதனுடைய வாயை அடைச்சிருவார். ஏன்னா ஏற்கனவே சகரியாவினுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவன் அதை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த காரியத்தை நினைவு கூறாமல் சகரியா ஒரு கேள்வி கேட்டதுனால தேவதூதனுடைய வாயை அடைச்சிருவார். ஆனால் அதே கேள்வியை தான் மரியாளும் கேட்பாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மரியாளுக்கு அங்கே வார்த்தை கொடுக்கப்படுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசிக்கும்படியான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அது இதற்கு முன்பதாகவும் இதற்கு பின்பாகவும் யாருடைய வாழ்க்கையிலுமே இந்நாள் வரைக்கும் அது நடந்ததில்லை. அது மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு வார்த்தை நம்ப முடியாத ஒரு வார்த்தை, ஆனால் அது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுனால மரியாள் அதை விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்ததின் கிரியைகளை வெளிப்படுத்தினதுனால இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாய் பெற்றுக்கொண்டு தன்னிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படவும், தன்னிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படவும், எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் தேவனால் அறிவிக்கப்பட்ட அப்படி ஒரு பாக்கியத்தை பெறவும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் தியானிக்கும் போது அந்த இன்சிடெண்ட்டோடு அந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்பலாம். ஆனால் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகளில் சில வார்த்தைகளை நம்மளால் நம்ப முடியாது. ரொம்ப நம்மை பயப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் பயப்படாதே அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனம் நம்மை பலப்படுத்தும். ஆனால் அநேக நேரங்களில் அந்த காரியம் நம்ம நெருக்கும்போது நம்ம சில நேரங்களில் திரும்ப பயந்துடுறோம். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? இன்னும் நம்ம வசனத்துக்குள்ளே இன்னும் பலப்படலை, வசனத்தை இன்னும் விசுவாசிக்கல அப்படின்னு அர்த்தம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனுக்கு பயந்து இந்த சகலத்தையும் இந்த சர்வத்தையும் படைத்த தேவனை மறந்து போவதற்கு நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு வசனம் கேட்குது. வசனம் நம்மை பார்த்து அப்படி ஒரு காரியத்தை கேட்பதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் வசனத்தை விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதற்கான கிரியைகளை வெளிப்படுத்தணும். அப்போ வேதத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை தேவன் அறிவித்த பொழுது அதை விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தின மரியாள் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த அடையாளம் அவருக்குரியதாய் மாற்றப்படவும், அவர் அந்த அடையாளத்தினால் ஆசீர்வதிக்கப்படவும், கிறிஸ்து அவளிலிருந்து வெளிப்படவும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவளுக்கு அறிவிக்கப்படவும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாலோ, இதே போல நாமும் மரியாளிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த நல்ல சுபாவங்களை விசுவாசத்தினால் வெளிப்படுத்தின கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் நாமும் எப்படி மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அதே போல நாமும் நம்மிலே கிறிஸ்து வெளிப்படவும், எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்கிற நாமம் நம்மிலே தரிக்கப்பட்டு அது நாமத்திற்குரியவர்களாய் நாம் செயல்படவும், சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்காமல் அதை புகைகிற கொள்ளிக்கட்டையாய் சத்ருக்களை தேவன் அழித்து போடவும், நம்மேல் கர்த்தரின் வார்த்தை நிறைவேறவும், தேவன் நம்மையும் ஆசீர்வாதம் உள்ள தேவஜனங்களாய் அவர் ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவது அதிக நிச்சயம். அப்போ மரியாளிடத்திலிருந்து வெளிப்பட்ட நல்ல சுபாவங்கள் என்ன? அநேக சுபாவங்கள் இருந்தாலும் நாம் இந்த நாளிலே ஒரு 4 பிரதானமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது மரியாளிடத்திலிருந்து வெளிப்பட்ட விசுவாசத்தினால் ஏற்பட்ட கிரியை என்ன தெரியுமா? தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். இதுதான் ஒரு பிரதானமான காரியம். தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம். ஆனால் இந்த காரியத்தை நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வசனத்தை வாசித்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த காரியத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இது எவ்வளோ முக்கியமான ஒரு செயல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். தேவஜனங்களாகிய நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். வசனத்தை விசுவாசித்தால் நம்மிடத்தில் வெளிப்படுகிற முதல் கிரியை நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.
வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, வேதம் என்ன சொல்லுகிறதோ, தேவன் நம்மை நோக்கி ஒரு வார்த்தை என்ன தருகிறாரோ அந்த வார்த்தைக்கு உடனே நம்ம கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை தேவனிடத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற அர்ப்பணிப்போம். தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்மை அர்ப்பணிக்கிறதுனா அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுப்பதை உணர்த்துகிறது. சாத்தியமே இல்லாத காரியமாக இருந்தாலும் தேவனால் அது உரைக்கப்பட்டதே ஆனால் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அர்ப்பணிக்கணும். இதை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். என்ன நடந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் அர்ப்பணிக்கிறவர்களுடைய அடையாளம். சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தேவ சித்தம் நிறைவேற அது என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சித்தத்திற்குரியவர்களாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அந்த காரியத்தை நோக்கி நம்ம செயல்படணும். ஐயோ இப்படி செயல்பட்டால் நம்ம இப்படிப்பட்ட உலக காரியங்கள்லாம் இழந்து போகுமேன்னு சொல்லி நம்ம உலக காரியத்திற்கு மேலே நோக்கம் வைக்காமல் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். தேவ வார்த்தை நம்ம நம்ப முடியாத ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அதை சொன்னாரே ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார். அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும். இதை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை ஆயத்தப்பட்டிருப்பதை ஈசாக்குக்கு முதல்ல தெரியாது. ஆபிரகாம் நினைத்தார் மரித்த பிற்பாடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னுடைய குமாரனை உயிர்ப்பித்து தருவார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் நினைச்சார். ஆனால் ஈசாக்கு எந்த ஒரு எண்ணத்தில் தன்னை அர்ப்பணித்தான் என்று பார்க்கும் பொழுது எதை செய்தாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அவருடைய சித்தமாக இருக்குமே ஆனால் அது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என்ன பண்ணினான்? ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற தேவன். இதே மரியாள் கிட்ட தேவதூதன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியம் இல்லாமலே இருந்தாலும் அதை உருவாக்கி தர அவரால் கூடும். வனாந்திரத்தில் போஷிக்கப்படும்படியான ஒரு ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் வானத்தை திறந்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? தேவதூதர்களின் உணவாகிய மன்னாவை கொடுத்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். பகலிலே அவர்களை வெயில் எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் அவர்களை மேகஸ்தம்பத்தால் பாதுகாத்தார். இரவிலே குளிர் சேதப்படுத்தாமல் அக்னி ஸ்தம்பத்தால் அவர்கள் வெளிச்சம் காட்டி அவர்களை பாதுகாத்தார். இப்படி தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஈசாக்கை போல நம்ம அர்ப்பணிக்கணும். பலிபீடமாக இருந்தாலும் நம்மை அர்ப்பணிக்கணும். இன்னும் உலகம் பார்த்து சொல்லும், ஈசாக்கே நீ பலிபீடத்தில் ஒன்று அர்ப்பணிக்கிறே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய ஜீவன் பிரிய கூட இந்த இடத்துல நீ ஒன்று அர்ப்பணிச்சுன்னா உன்னுடைய ஜீவன் பிரியவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் நிறைய பேசும். ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. அவங்க உலகத்தில் அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை பேசுவாங்க. ஆனால் காணாதவைகளின் நிச்சயத்தை உடைய தேவ ஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். நம்ம விசுவாசம் அதை பார்க்குற காரியத்திலையும் நிதர்சனமான காரியத்திலையும் கிடையாது. காணாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம். காணாத தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அதிக பாக்கியவான்கள், விசேஷித்தவர்கள். உலகம் சொல்லும், இந்த மாதிரிலாம் நீ வசனத்தை கீழ்ப்படிஞ்சு போனோன்னா உன்னுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். நீ ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்கோ அப்படின்னு, உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி உலகம் நிறைய அட்வைஸ் பண்ணும். ஆனால் தேவஜனங்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வார்த்தை ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுமே ஆனால், வார்த்தை ஒரு வழியாய் நம்மை நடத்துமே ஆனால், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், உலக வார்த்தைகளுக்கு அல்ல, என்ன தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் ஈசாக்கை போல மரியாளை போல நாம் நம்மை அது என்ன இடமா இருந்தாலும் பலிபிடமா இருந்தாலும் அர்ப்பணிச்சோன்னா நம்ம எப்படிப்பட்ட தேவஜனங்களாய் தேவன் மாற்றுவார் தெரியுமா? கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது அவன் வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் மாற்றப்பட்டான். ஆபிரகாமின் நேசகுமாரனாய் பலிபீடத்தில் வைக்கப்பட்டான். பலிபீடத்திலிருந்து அவன் இறங்கும் பொழுது கர்த்தருடையவனாய், கர்த்தரால் வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் மாற்றப்பட்டவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமின் குமாரனாய் அல்ல, வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் ஈசாக்கு அறியப்பட்டான். ஏன்னா வாக்கு தத்தமானவர் இயேசு கிறிஸ்து, வார்த்தையானவர், அவனுடைய சந்ததியில் பிறக்கும்படியாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தின் கிரியாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நிலையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் நம்மை மாற்றுவது அதிக நிச்சயம். 2வது காரியம் என்ன? மரியாளிடத்தில் வெளிப்பட்ட 2வது நல்ல கிரியை என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம்.
அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் 2வது பிரதானமான சுபாவம். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இப்பொழுது மரியாள் இருக்கிற சூழ்நிலை என்பது ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். அவங்க லைஃப் இனி உலக காரியத்தில் பார்க்கும் பொழுது அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியல, இன்னும் அதை கரெக்டாக நிதானிக்க முடியல. ஏன்னா மத்த எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மரியாளை யோசேப்பு தள்ளிவிட மனதாக இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காரியம் இந்த காரியங்கள்லாம் நடந்த பிற்பாடு கூட நடந்திருக்கலாம். அவங்க அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வர ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் தேவ வார்த்தையை விசுவாசிச்சதுனால அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் பொழுது நம்ம இருக்கிற நிலை என்னவா வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ ஒரு தாழ்மையான நிலையில் இருக்கலாம், இல்லை பிறரால் நிந்திக்கப்படுகிற தூஷிக்கப்படுகிற அநியாயமாய் பொய்யாய் நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்படுகிற நிலையில் இருக்கலாம், நெருக்கப்படுகிற நிலையில் இருக்கலாம். மரியாளை போல இனி எதிர்காலம் என்னவாய் மாறுமோ, இனி எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம சமாளிக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் கூட நம்முடைய எதிர்காலம் இருக்கலாம். ஆனால் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்துவாங்க, நிச்சயமாக மகிமைப்படுத்துவாங்க. இது தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். தாவீது கெபில இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறார். அவர் சங்கீதம் பாடுறார், அவரை துதிக்கிறார். அவர் தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தன்னை துரத்தும் பொழுதும் அவர் தேவனை மகிமைப்படுத்துறார். சவுல் தன்னை காரணமே இல்லாமல் ஒரு வாழ்நாள் சத்துருவாய் நினைத்து எல்லா விதத்திலும் துன்பப்படுத்தி நெருக்கும் பொழுதும் அவர் தேவனை மகிமைப்படுத்துறார். தன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் தரப்பட்ட வார்த்தை நிமித்தம், தேவன் தந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அநேக சூழ்நிலைகள் எதிராய் நடந்தாலும், தான் மிகவும் கடினமான ஒரு பாதையில் நடக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும், தாவீது, யோசேப்பு இவங்கெல்லாம் முறுமுறுக்கல. அதற்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. தேவனுக்கு பிரியமான நிலையிலே வாழ தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, அதிலேயும் தொடர்றாங்க, சித்தம் நிறைவேற காத்திருக்கிறாங்க. வார்த்தையை மனதில் வைத்து அதற்காக தன்னை என்ன பண்ணுறாங்க, தன்னை எல்லா நிலையிலும் முன்னேறும்படியாக தன்னை தானே கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொள்கிறாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவனுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படின்னு யோசேப்பு சொல்ல காரணம் என்ன? யோசேப்புக்குள் தேவனுடைய வார்த்தை இருந்தது. அதனால தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு தந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கிரியை, பொல்லாத கிரியை தேவனுக்கு விரோதமாய் செய்வதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டது நிமித்தம் ஒரு நாள் அவன் உயர்த்தப்பட்டு தேவன் மகிமைப்பட்டார். யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லா நிலையிலும், தாழ்வான நிலையில இருந்தாலும் சரிதான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதும் சரிதான், தாவீது மகிமைப்படுத்தினாரு. தேவன் ஆசீர்வதித்து வார்த்தையை கொடுத்த பொழுது அதை விசுவாசித்த பிற்பாடு அநேக கடினமான சூழ்நிலைகள் அவர் பயணிக்கும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தினாரு. ராஜாவா இருக்கும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தினாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்வான நிலையில் இருந்தாலும், வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கடினமான சூழ்நிலை நடத்தப்பட்டாலும், வார்த்தை நிமித்தம், தேவன் நிமித்தம் நம்ம துன்பப்படுத்தப்பட்டாலும், தேவனை மகிமைப்படுத்துகிற தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமே ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் தாவீதை போல நமக்கான வாக்கு தத்தம் நிறைவேறின பிற்பாடும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வைத்து நம்மை உயர்த்தி மீண்டும் தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வசனித்தது நிறைவேற்றி முடிப்பார். வார்த்தை நிமித்தம் நம்ம துன்பப்படுற காலங்கள் இருக்கு தெரியுமா, அதில் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏன் தெரியுமா? தேவன் நிச்சயமாய் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து அதற்கான பலனை நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமாக அவர் செயல்படுத்துவார். தாவீது சொல்லும்போது என்ன சொல்வார்? சீமையை தூஷிக்கும் பொழுது இது நிமித்தமாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்ன சிறுமையை பார்த்து எனக்காக அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. இதுதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனுடைய அடையாளம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன, எல்லாமே நன்மைக்கு தான். எல்லா காரியமும் தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதற்கும் ஒரு நாள் என்னை உயர்த்தி தேவன் மகிமைப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா எல்லா சூழலிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் 2வது சுபாவம். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். யார் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற விசுவாசத்தின் கிரியை அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். 3வது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களிடத்தில் வெளிப்படுகிற 3வது சுபாவம். எப்பொழுதும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜபிப்பாங்க. இப்பொழுது மரியாள் இருக்கிற நிலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு? பரமேறி போயிட்டார். அதன் பிற்பாடு இவங்களுடைய வாழ்க்கையில்
இவங்க உலக காரியங்களுக்காக தங்களை ஈடுபடுத்தி கொள்ள, உலகத்திலே தான் வாழும்படியான காரியங்களை தேட அவங்க அலைந்து தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் இனி என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு தேவனால் தெரியப்படுத்தப்படும் வரைக்கும் அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பாங்க. தெரியப்படுத்தப்பட்ட பிற்பாடும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தோமே ஆனால் நம்ம ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்போம். ஜெபிக்கவே முடியல, என்ன பண்ண முடியல, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் ஏறெடுக்க முடியல, வேண்டுதல் செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நம்மை உலக காரியங்கள் நெருக்குது. பயம், என்ன ஆகிடுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, இல்லை அநேக உலக சிற்றின்பங்கள், இப்படிப்பட்ட உலகத்தில் உழண்டு இருக்கிறவங்களால வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. வார்த்தையை விசுவாசிக்காதவங்கள தான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அவர்களால் ஜெபிக்கவும் முடியாது, வேண்டுதல் செய்யவும் முடியாது. யார் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறானோ அவன் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் ரெகுலராக அது இருக்கும், பிரதானமான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு நாள் ஜெபிக்கிறது அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் அடுத்த வாரம் அப்படி இல்லை. அவன் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பான். ரெகுலராக அவன் அதை செஞ்சுட்டே இருப்பான். அன்னாள் என்கிற ஒரு வயதான ஒரு பெண்மணியை நம்ம பார்க்குறோம். லூக்கா 2வது அதிகாரத்தில் நம்ம அந்த ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? அவள் தேவாலயத்தில் இருந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து உபவாசித்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வர காத்திருந்தாளாம். அவள் அப்படி இருந்தது நிமித்தம் அவளுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டது. அந்த அடையாளத்துக்குரியவளாய் அவள் மாற்றப்பட்டாள். அவள் எதை வாஞ்சித்து, தேவனுடைய சித்தத்தை, வார்த்தையை நம்பி வாஞ்சித்து காத்திருந்த காரியம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவள் ஏறக்குறைய 84 வயதுள்ள ஒரு வயதான ஒரு ஸ்திரீயாக தான் இருக்கிறாள். அவள் சபையிலே தேவாலயத்திலே இருந்து உபவாசித்து எப்பொழுது ஜெபத்தில் வேண்டுதலும் தரித்திருந்து தேவனை துதித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று காத்திருந்ததுனால அவள் கண்கள் கிறிஸ்துவை கண்டது. அந்த அடையாளத்துக்குரியவளாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இதை தான் ஆண்டவர் நமக்கும் காண்பித்து தருகிறார். ஒரு வயதான ஒரு ஸ்திரீ, அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ நிறைய இருந்திருக்கலாம். எதையுமே அவங்க என்ன பண்ணலை, காரணமாக காட்டல. ஏன்னா வார்த்தையை விசுவாசிச்சாங்க. இஸ்ரவேலுக்கு ரட்சகர் வருவார் அப்படின்னு ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிச்சாங்க. அந்த வார்த்தையை அவங்க விசுவாசித்ததுனால ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்களாம். உபவாசத்தோடு தேவனை துதித்து ஆராதிக்கிற மகளாய் அவங்க தரித்திருந்ததுனால தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் அது நிறைவேறுவதை அவர்கள் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், அந்த அடையாளத்துக்குரியவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டாள் அந்த அன்னாள். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தோமே ஆனால் நிச்சயமாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்போம். 4வது காரியம், கடைசியாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற அந்த கிரியை என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்கள் நமக்கு எதை காண்பித்து தருகிறது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற காத்திருப்பான். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற பலத்திற்காக காத்திருப்பான். ஏன்னா வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ, தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கை அது மகிமையாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குரியதாய், கர்த்தருக்குள் பலப்பட, நமக்கென தேவன் தந்த அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க நம்முடைய பலத்தால் அது கூடாது. அதற்காகத்தான் பரத்திலிருந்து இந்த வசனத்திற்கு உட்பட்டவர்களாய் நம்மை மாற்றும்படியாய், அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு அந்த மணநாளிலே நம்மை இணைக்கும்படியான மணவாட்டியாய் நம்மை மாற்றும்படியாய் தேவன் நமக்காக தந்தவர் தான் அவருடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவி என்கிற பலன் நமக்குள் இருந்தால்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். இன்னைக்கு ஏன் அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக செயல்படணும்னு நம்ம நினச்சாலும் நம்மால் முடியலை தெரியுமா? நமக்குள் இருக்கிற பலத்தால் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மேற்கொள்ள முடியாது. நம்மிலும் பிசாசு பலனுள்ளவனாக இருந்தாலும்
நம்முடைய தேவன் கூட கம்பேர் பண்ணும்போது அவன் ஒன்றுமே கிடையாது. பிசாசுக்கு பலன் கிடையாது. நம்முடைய பலவீனம் தான் அவனுடைய பலன். அப்போ நாம் எப்பொழுது பலனாக இருக்கிறோம், எப்பொழுது பலவீனம் அடைகிறோம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் பலனாக இருக்கிறது போல் இருக்குது, சில டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய ஆவியில் நம்ம பலனற்று போயிடுறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சோதனைகள் நம்மை நெருக்கும் பொழுது, அப்போ எப்பொழுதுமே பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வராமல் போனாலும் நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்குள் பலனாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கணும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி நம்மை தேவனுக்குரியவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ அவர் நமக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனால் அருளப்பட்டிருக்கிறார், அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த வாக்குத்தத்தம் நாம் பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய தேவ பலனாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருப்பாங்க. அவர் வந்து செயல்பட காத்திருப்பாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் சத்துருக்களுக்கு எதிர்கொண்டு போவதற்கு முன்பதாக பரத்திலிருந்து அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை கொலை செய்ய சிம்சோனுடைய பலத்தால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் பலமாக இறங்கினதுனால அவனுக்கு அது ஒரு விஷயமாவே இல்லை, ஒரு எளிமையான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை விட்டு போனாரோ அவனால் என்ன பண்ண முடியல, அவனால் பெலிஸ்தியர்களை மேற்கொள்ள முடியல. இதுதான் ஆண்டவர் நமக்கும் காண்பித்து தருகிறார். நமக்குள்ளும் இந்த பலனை நமக்கெனவே தர தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி நமக்காக தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நாம் செயல்பட நம்ம எப்பொழுதும் அவருக்காக காத்திருக்கணும். இன்னும் அநேக நிலைகளில் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அவரை துக்கப்படுத்துகிறோம். நம்ம அவரை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அவருக்காக காத்திருக்காம, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தில் நமக்குள்ள இருந்து செயல்பட காத்திருக்காம நம்முடைய சுயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சார்ந்திருக்கிறோம். ஒரு பிரச்சனையோ ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையோ நமக்கு முன்பதாக வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி அதற்கான பதிலை நமக்கு தர நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை நம்முடைய சுய எண்ணங்கள், சுய ஞானம், உலக உறவுகளின் ஆலோசனைகள், இதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே சரியான வழியிலே நம்மை நடத்துவார். மற்ற எல்லா காரியங்களும் நம்மை வழி விலகிதான் போக செய்யும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையாக இருந்தாலும், எந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டுமானாலும், எந்த ஒரு காரியத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கனாலும், என்னவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வார்த்தைக்குள் நடத்தி வார்த்தையை தந்து தேவனுடைய சித்தம் என்ன என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு உணர்த்தும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கணும். அவர் நமக்குள்ளிருந்து செயல்பட நம்ம காத்திருக்கணும். இதுதான் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களிடத்தில் வெளிப்படுகிற பிரதானமான சுபாவங்கள். மரியாள் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள். மரியாள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மரியாள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மரியாள் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட, அந்த பலத்தால் தான் இயக்கப்பட, தேவ சித்தத்திற்குரியவளாய் வசனத்திற்குட்பட்டு நடத்தப்பட தன்னை அர்ப்பணித்து காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். இந்த 4 பிரதானமான சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் நாமும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இப்படிப்பட்ட பிரதானமான சுபாவங்கள், இன்னும் அநேக சுபாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாளில் தேவன் இந்த 4 சுபாவத்தை நமக்கு காண்பித்து தந்து நாமும் இவைகளுக்குரியவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் தேவன் நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். நாமும் மரியாளை போல இப்படிப்பட்ட சுபாவங்களை தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் கிரியையாய் வெளிப்படுத்தினோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்ற வசனத்தின் பிரகாரமே இம்மானுவேல் என்பதற்கான அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தின் பிரகாரமே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்காக தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்மேல் நிறைவேற்றி, எவ்வளவு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை ஒரு புகைகிற கொள்ளிக்கட்டையை போல தேவன் அணைத்து போடுவது அதிக நிச்சயம். சத்ருவின் கரம் அல்ல, தேவ கரமே நம்மேல் பலமாக இருந்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட்டு நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் பிசாசுகளை அழித்து போட்டு பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை கண்டு ரட்சிக்கப்பட்டு நம்மோடு நல்மனம் பொருந்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். இந்த வசனத்தின்படியே வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவனுடைய பிறப்பு நமக்கான அடையாளமாய், அந்த அடையாளத்துக்குரியவர்களாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதும் அதிக நிச்சயம். நமக்காக அருளப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம்.
அவரே நமக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் அவர் வழியாய் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதும் அதிக நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.